back to Polymer Junior Super Dancer. அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராது சித்தார்த். கையில மொபைலோட வந்திருக்கீங்க? ப்ராப்பர்ட்டியா? இல்ல அப்படியே பாட்டு கேட்டு ஆடியலான் இருக்கீங்களா? இல்ல என்ன பாட்டு காட்ட போறீங்க? ரோமியோ அண்ட் முக்காலா. ரோமியோ அண்ட் முக்காலா. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. இதோ என்னடா பண்றீங்க? ஏதோ நோண்டிட்டே இரு. படிக்க மாட்டியா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். Hey, sports. It's in the game. ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே. ஐயோ குண்டு செட்டியில் குதிரை ஓட்ட கூடாதே. ஏழையை தூக்கி எறியாதே. எறும்பு இல்லாமல் வாங்கி வந்த தேகம் இது ரப்பர் போல சொன்னபடி துள்ளுப்பா. ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே. ஐயோ கண்டு சடுகில் குதிரை ஒட்டக்கூடாதே. ஏழையை தூக்கி எறியாதே. ஏழையை தூக்கி எறியாதே. நில்லுவே 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 நில்லுவே. லாரியா? நான் ரெண்டு சைட்லயும் மோட்டார் சைக்கிள் வருது, நடுவ பூந்து போயிடலான்னு தாங்க நினைச்சேன். நடுவுல போயிருந்தா சுடுகாடு தான் போயிருப்பேன். நல்லா பண்ணீங்க. ப்ராப்பர்ட்டி பாட்டு கேட்டுருக்கும் அம்மாவோ அப்பாவோ யாரோ வேறு திட்டினாங்க. மூட் அப்செட் வேறு ஆயிட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கேட்போமா? பிரசன்னா மாஸ்டர், யோர் கமெண்ட்ஸ். யார் கொரியோகிராஃப் பண்ணாங்க? சூர்யா மாஸ்டர். இங்கே இருக்காரா? இந்த கொரியோகிராஃபர் கிட்ட கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. லைக் இட்ஸ் வெஸ்டர்ன் ரவுண்ட். இது மோரா தரையிலே தான் இருந்தார். ஃப்ளோர் ஸ்டைலிங் இஸ் நாட் டான்ஸ் ஃபார்ம். இட்ஸ் கால்ட் அஸ் அக்ரோபேட்டிக்ஸ். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டான்ஸ். ஆனால் அது டான்ஸ் கிடையாது. அண்ட் ஓவராக ஹெவியாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஃபுல்லாக கீழே பார்த்து ஆடிட்டு இருக்காரு. அண்ட் வெஸ்டர்ன் ரவுண்ட் வரும்போது
டைலாக்லாம் எதுக்கு வருதுன்னு கூட எனக்கு தெரியல. எதுக்கு டைலாக், there was no need for a dialogue. அவர் டிவி பார்த்துட்டு இருந்தா ஸ்டார்டிங்கில் ஆடினவர் டிவி பார்த்தாரு, அப்படியே போயிருக்க வேண்டியது. அங்கேருந்து ரோடுக்கு வந்திருக்கா, டிராஃபிக் வருது. It did not make any sense. And சித்தார்த் டான்ஸ் வந்துட்டு என்றைக்குமே என்ஜாய் பண்ணி பண்ணணும், ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணும் போது என்ன ஆகும்னா, இட்ஸ் லைக் எனக்கு டான்ஸ் தெரியும்ன்ட்டு நான் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நோ, டான்ஸ் இஸ் என்ஜாய்மெண்ட். அது நீங்கள் அந்த ஃபன்னே இல்லை. எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் யூர் ட்ரைனிங், கஷ்டப்பட்டு ஆடணும், நான் இது வாங்கணும் மாதிரி அடம் பிடிச்சி ஆடுற மாதிரி இருந்துச்சு. பயப்படாமல் ஆடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இட்ஸ் சிம்பிள். நம்ம ஒரு வாட்டி பேனிக் ஆகிட்டோன்னா, நம்ம என்னதான் நல்ல டான்ஸராக இருந்தாலும் அந்த பேனிக் பட்டன் ஆன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆட முடியாது. எனக்கும் இருக்குது. பட் எனக்கு தெரியும் நீ நல்லா பண்ணுவேன்ட்டு. ஐவ் சீன் யுவர் பிஃபோர் ரவுண்ட்ஸ், பட் திஸ் ரவுண்ட் வாஸ் நாட் அப் டு தம். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். அசோக் மாஸ்டர், யோர் கமெண்ட்ஸ். சித்தார்த், என்ன ஆயிடுச்சு? பயம் வந்துடுச்சா? சொல்லுங்க, என்னாச்சு? அடாதீங்க சித்தார்த், தைரியமா பேசுங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க ஜட்ஜஸ். உங்களை எதுவும் சொல்ல, உங்க குறைங்க உங்களோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. என்னாச்சு உங்களுக்கு? சின்ன சின்ன மிஸ்டேக் தான் சொல்லியிருக்காங்க. பிரசன்னா மாஸ்டர் வந்து உங்களை நீங்கள் சரியாக ஆடலாம் சொல்லலை. கம்போஸ் பண்ண அந்த கான்செப்ட் வந்து புரியல எங்களுக்கு, அவ்வளோதான். அந்த சாங்குள்ளே ஒரு கதை பண்ணது வந்து இங்கே புரியல. அந்த ஆடியோவும் சரி, இவங்க அந்த தான் தவிர நீங்கள் நல்லா ஆடி இருக்க, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப கீழே பார்த்துக்கிட்டே சொன்ன மாதிரி அதெல்லாம் ஈஸியாக நெக்ஸ்ட் நீங்கள் சரி பண்ணிவிடுவீங்கல்ல. இன்னும் நல்லா ஆடணும், சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். எதுக்கு ஆடணும் சொல்லுங்க. ஹாப்பியாக நான் நெக்ஸ்ட் நல்லா பண்ணுவேன்னு சொல்லுங்க. I will do it well next time. ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு சொல்லலாம். அதை சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க. சரிங்க, சிரிச்சுக்கிட்டு சொன்னால் தான் நான் ஒத்துப்பேன். ஸ்மைல் பண்ணுங்க. I will do it next time. எஸ், அது இருக்கணும். புரியுதா? அவர் சொன்ன மாதிரி என்ஜாய் பண்ணி தான் டான்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த முகத்தில் அந்த சிரிப்பு வந்துடும். நீங்கள் என்ஜாய் பண்ணாலுமே அந்த ஸ்மைல் வந்துடும். அதுவும் உங்களை 50% காப்பாற்றிடும். புரியுதா? நெக்ஸ்ட் டைம் சிரிச்சுக்கிட்டு எனர்ஜியா, ஓகே, கலக்கிடணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். சித்தார்த், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்க. ப்ளீஸ் ஸ்மைல். ஸ்மைல் டார்லிங். எஸ், ஓகே. இந்த மாதிரி தப்பு அது நிறையா வாட்டி எவ்ரிபடி டூ. ஸோ நோ ப்ராப்ளம், இட்ஸ் நோ பிக் டீல். ஓகே, நிஜமாக நான் சொல்கிறேன். என் கரியர் பிகினிங்கில் நான் அப்போ ஸ்டேஜ் ஷோ பண்ணுறேன், அப்போ நான் கூட ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் நான் என்ன நினச்சிட்டேன், கான்செப்ட் அண்ட் எடிட்டிங் ரொம்ப புவர் இருக்குது. அது கான்செப்ட் டிட் நாட் ரீச் ஜட்ஜஸ் அண்ட் ஆடியன்ஸ்க்கு. அது மீனிங் என்ன இருக்குது அது புரியல. சிம்பிள் டான்ஸ் பண்ணிங்க, இல்லைனா கான்செப்ட் இருக்குது, அப்புறம் கான்செப்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் க்ரியேட்டிவ் வேணும், அப்புறம் ஈஸி வேணும், ஸோ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அது சாங் எடிட்டிங் அண்ட் கான்செப்ட் மிக்ஸ்ட் ஆகலை. அதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் கூட அவ்வளோ ஜாஸ்தி சிங்க்ரோனைசேஷன் ஆகலை. நெக்ஸ்ட் டைம் டெஃபினெட்லி யூ வில் கம் பேக் வித் பிக் பவுன்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஜட்ஜஸ். சித்தார்த், ஸ்டார்ஸ் கேட்டலாமா? டென்ஷன் ஆகக்கூடாது, தைரியமாக இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வில் கோ வித் பிரசன்னா மாஸ்டர். சித்தார்த், அடுத்த வாட்டி கலக்குவீங்களா? நிச்சயமா 5 out of 5 வாங்கிடுவீங்களா அடுத்த வாட்டி? I'll give you 2 stars. அமிதா மேம், 2 stars. அசோக் மாஸ்டர், எனக்கு சித்தார்த்து மேலே 100% நம்பிக்கை இருக்குது. அவர் நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட சொன்ன மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுவார். 2 star. சித்தார்த் 6 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்காரு. கண்டிப்பா அடுத்த வாட்டி பெரிய பேங்கோட வருவேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா வந்து பெர்ஃபார்ம் பண்ண வராங்க அனுஷா பவித்ரா.